தற்போதைய அண்மை செய்தி, பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இந்த வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கில் பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். மிகவும் பரபரப்பான இந்த வழக்கில் பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் யோகேஸ்வரன். சிகாமணி, 2024ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் பரபரப்பு இருந்த அதே காலகட்டத்துல கர்நாடகாவில மட்டும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான இந்த வழக்கு பரபரப்பு என்பது பெருமளவுல பேசப்பட்டது. அதற்கான காரணம், கர்நாடக மாநிலத்துல மக்களவை தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எம்பி வேட்பாளராக போட்டியிட்ட நிலையில அவர் தொடர்பான பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியானது. இது தொடர்பான பல விசாரணைகள் என்பது கர்நாடக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையிலே அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ 4 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டது. முதல்ல ஒரு பாலியல் வீடியோ தொடர்பான வீடியோ வெளியான பிறகு அடுத்தடுத்து இவரால் பாதிக்கப்பட்ட பல பெண்களும் கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகளை அணுகி தாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வழக்கு பதிவு செய்ய அவர்கள் புகார்களை வழங்கியிருந்தார்கள். அந்த புகார்களின் அடிப்படையில 4 வழக்குகள் என்பது இவர் மேல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள்ல இருக்கிறது. இதுல பிரஜ்வால் ரேவண்ணா ஹசன் மக்களவை தொகுதியினுடைய முன்னாள் எம்பியாக அவர் அப்போது இருந்த போது ஹசனில் இருக்கக்கூடிய கன்னிகாடா குடும்ப பண்ணை வீட்டுல உதவியாளராக பணிபுரிந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்திய தொடர்பாக ஒரு வழக்குல தான் இன்றைய தினம் நீதிமன்றமானது இந்த தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு நீதிமன்றத்துல முன்பு வழங்கி இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அரசு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே ஹசன் முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா செல்போன் தொடர்பான சில ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற திடீர் வாதத்தை முன்வைத்ததன் அடிப்படையில இந்த தீர்ப்பு தேதி என்பது இன்றைய தினத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை அறிக்கையாக வழங்கியிருந்தார்கள். இந்த அறிக்கைகளை எல்லாம் விசாரணை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுடைய சிறப்பு வழக்குகளை கையாளக்கூடிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு என்பதை சற்று நேரத்திற்கு முன்பாக வழங்கியிருக்க, ஆனால் இவர் குற்றவாளி என தீர்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தண்டனை விவரங்கள் என்பது நாளைய தினம் வழங்கப்படும் என நீதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்துல பெருமளவு மக்களவை தேர்தலின் போது உலுக்கிய விவகாரமாக பார்க்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்புடைய இந்த பாலியல் வழக்குல ஒரு வழக்கில் மட்டும் அவர் குற்றவாளி என இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இவருக்கான அந்த தண்டனை விவரங்கள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒருவேளை பிரஜ்வால் ரேவண்ணா இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு சென்றாலும் கூட இன்னும் அவர் தொடர்பான 3 வழக்குகள் பல்வேறு கட்ட விசாரணைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இவருக்கு சிக்கல் என்பது அடுத்தடுத்து இருக்கிறது என்பதை வழக்கு விசாரணையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பலராலும் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வழக்கின் விசாரணையாக கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் தான் இன்றைய தினம் பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என்று அவர் தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். தண்டனை விவரங்கள் என்பது நாளைய தினம் இதே நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. சிகாமணி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.